மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. தரம் 9 கல்வி கற்கும் மாணவர்களே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சரி, நாங்கள் இன்றைக்கு பாடம் பார்ப்போம். நீங்கள் புது வகுப்புக்கு வந்திருக்கின்றீர்கள். என்ன புது பாடம் நாங்கள் பார்க்க போகிறோம். நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுப்போம். சரி, இந்த நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுப்போம் என்பதை நாங்கள் இங்கே பார்க்க போகிற வீடியோ. இந்த நல்லெண்ணங்கள் என்றால் என்ன என்றது எங்களுக்கு தெரியும். நல்ல எண்ணங்கள் எங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய, இல்லாட்டி நாங்கள் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய வகையான எண்ணங்கள் தான் என்னது நல்லெண்ணங்கள் என்று சொல்லுவோம். என்ன உதவுதல், உண்மை பேசுதல், மற்றவர்களுடன் அன்பாக பழகுதல், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அமைதியாக இருத்தல், சாந்தமாக இருத்தல், இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றது. அப்போ இப்படியான எண்ணங்கள் எல்லாம் நல்லெண்ணங்கள் என்று தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அப்போ இந்த நல்லெண்ணங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்றைக்கும் எல்லா நல்லெண்ணங்கள் என்பவற்றை எல்லாம் நாங்கள் சரியாக பின்பற்றலாம் தானே. அதே இது கை கொள்வதில் இந்த நன்மைகளும் தானே விளைய போகின்றது. அப்போ அதனாலேயே நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். நல்லெண்ணங்களை ஏன் நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஏனென்றால் இந்த எல்லா எண்ணங்களும் நல்ல எண்ணங்கள், ஆனால் சூழலுக்கு ஏற்ற வகையில் அவற்றை நாங்கள் பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எந்த சூழலில் என்ன வகையாக இருக்க வேண்டும் என்பதை பொறுத்து தான் அந்த நல்லெண்ணங்கள் அமைந்து கொள்கின்றன. அப்போ சூழலுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் எங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு தான் இந்த நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதுக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நல்லெண்ணங்கள், அப்போ நாங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு பழக்கடைக்கு போகிறோம். பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பழங்கள் இருக்கும். நாங்கள் பழக்கடைக்கு போகிறோம், அங்கே நிறைய பழங்கள் இருக்கின்றன, பல வகையான பழங்கள் இருக்கின்றன. அப்போ எல்லா பழங்களுமே எங்களுக்கு ஆரோக்கியமானதாக நல்ல விஷயம். அப்போ நாங்கள் எல்லாவற்றையும் வாங்கிட்டு வரலாமா என்றால் இல்லை. அப்போ நாங்கள் என்னத்துக்காக அந்த பழக்கடைக்கு போகணும், என்ன நோக்கத்துக்காக போகணும்? அப்போ அந்த நோக்கத்துக்கு தேவையான பழங்களை மட்டும்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், வாங்கிட்டு வரப்போகிறோம். அப்போ எல்லா பழங்களும் நல்லா இருக்குன்ற என்பதற்காக வாங்கிட்டு வர முடியாதல்லவா? அதே போலத்தான் என்ன, அப்போ இந்த எண்ணங்களும் அப்படித்தான். எல்லா நல்ல எண்ணங்களாக இருக்கின்றதுக்காக எல்லா எண்ணங்களையும் எல்லா இடங்களையும் பயன்படுத்த முடியாது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எண்ணங்களே நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த சொல்லப்படுது. என்ன, அதே போல் நாங்கள் ஒரு உணவு கடைக்கு செல்கின்றோம். அங்கே பல வகையான விதவிதமான உணவுகள் இருக்கும். அப்போ எந்த உணவை நாங்கள் சாப்பிட போகின்றோம், வாங்கிட்டு வர போகிறோம்டா, அந்த சூழலுக்கு இப்போ எங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற உணவைத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், வாங்கி கொண்டு வர வேண்டும். அதே போலத்தான் இந்த நல்லெண்ணங்கள். அது மாதிரி ஒரு ஆடை கடைக்குள்ளே செல்கின்றோம். என்ன பார்த்தீங்கன்னா ஆடை கடைகள் இருக்கும். ஆடை கடைகளுக்குள்ளே செல்கின்றோம். அங்கே பல வண்ணமான ஆடைகள், விதமான ஆடைகள் இருக்குது. இப்போ எல்லா ஆடைகளையும் வாங்கிட்டு வரலாம் இல்லை. அப்போ நாங்கள் என்ன தேவைக்காக அந்த ஆடை வாங்க போகிறோமோ அந்த தேவைக்குரிய ஆடையை, பொருத்தமான ஆடையைத்தான் நாங்கள் வாங்கிட்டு வருகின்றோம். அதே போல தான் இந்த எண்ணங்கள். அப்போ இப்படி நமக்கு பிடித்தமான நிறைய விஷயங்கள், எண்ணங்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்போ அவற்றையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்றால் இல்லை. அதே போலத்தான் ஏனென்றால் இந்த சூழலுக்கு ஏற்ற வகையில், அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வகையில் எங்களோட நல்லெண்ணங்களை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அப்போ அதே போலத்தான் இந்த உலகமும் எப்படி நிறைய எண்ணங்கள், நல்லெண்ணங்களால் சூழ்ந்திருக்கின்றன. நிறைந்த நல்லெண்ணங்களால் இந்த உலகம் சூழ்ந்திருக்கின்றன. அப்படி சூழ்ந்திருக்கின்ற இந்த எண்ணங்களை பல வகையான எண்ணங்கள் உண்டு. சுக நினைவுகளை தரும் எண்ணங்கள், சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் தரும் எண்ணங்கள், சோகத்தையும் சோர்வையும் தரும் எண்ணங்கள் என்று இப்படி எண்ணங்கள் பல இருக்கின்றன. அப்போ இவற்றையெல்லாம் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் என்றால் எதை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் இருக்கின்றது. பாருங்கள், அதுக்கு உதாரணமாக நாங்கள் சில விஷயத்தை சொல்ல, கோபக்காரன் என்று பெயர் பெற்றவனையும் தன்னம்பிக்கை இல்லாதவனையும் கையால் ஆகாதவன்
கவலைப்படுபவன் என்றும் அழைக்கப்படுபவனையும் பார்த்தால் அவன் உள்ளம் எந்த வகையான எண்ணங்களை தேர்ந்தெடுத்திருக்கு என்று பாருங்கள். அப்போ இந்த உலகத்தில் பல வகையான எண்ணங்கள் இருக்குது. நன்மை தரக்கூடிய எண்ணங்கள் இருக்கின்றது, கவலை சோகம் என்பவற்றை எல்லாம் தரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்போ இப்படியான எண்ணங்கள் எல்லாம் இங்கே இருக்கின்ற போது இந்த எண்ணங்கள் எல்லாம் எவ்வகையான எண்ணங்களாக அவை எங்களுக்கு இருக்கின்றன என்பதை நீங்கள் பாருங்கள். எவ்வகையான எண்ணங்களாக இருக்கின்றன. அப்போ இந்த எண்ணங்கள் எல்லாவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாமா என்றால் இல்லை. ஏனென்றால் எங்களுடைய நாங்கள் இருக்கின்ற மனநிலையை பொறுத்து தான் இந்த எண்ணங்கள் எல்லாம் அமைகின்றன என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இப்போ பாருங்கள், ஒருத்தன் கோபக்காரன் என்று சொல்லுகின்றோம், சோம்பேறி என்று சொல்லுகின்றோம், இப்படி பல வகையாக நாங்கள் சொல்லுகின்றோம். இப்படியானவர்களை எல்லாம் நாங்கள் இப்படியானவர்கள் என்ன வகையாக இருப்பார்கள்? ஏன்னா தன்னம்பிக்கை இல்லாதவன், சுறுசுறுப்பற்ற காணப்படுபவன், எப்பொழுதுமே கோபப்படுபவன், என்ன பிறர் மீது பொறாமைப்படுபவன் என்று இப்படி பலர் இருக்கின்றார்கள். அப்போ இவர்கள் எல்லாம் எவ்வகையான எண்ணங்களை தேர்ந்தெடுத்திருப்பார்கள் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். என்ன அவர்கள் பார்க்கும் போது எங்களுக்கு தெரியும். என்ன அப்போ என்றால் இவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய மனநிலங்கள் இதுகள் எப்பொழுதுமே தம்மை தாழ்த்தி கொள்ளக்கூடிய வகையான தம்மை தாழ்த்தி கொள்ளக்கூடிய வகையான பிறரால் வெறுக்கக்கூடிய வகையான எண்ணங்களை தேர்ந்தெடுத்தவர்களாக தான் இருப்பார்கள். இது எதே போல் என்று சொன்னால், நாங்கள் ஒரு பூக்கடைக்கு செல்கின்றோம், அங்கே நிறைய பூக்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அதில் இப்படியானவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், போய் அழுகிய பூக்களை, விலை குறைவாக இருக்கின்றதுக்காக அழுகிய பூக்களை இல்லாட்டி பழுதடைந்த பூக்களை வாங்கி கொண்டு வருவோம். அப்படியானவர்கள் தான் இருப்பான். அதே மாதிரி தான் உணவு கடைக்கு போனவங்க அங்கே ஊசித்து போன உணவுகளை வாங்கி கொண்டு வருவார்கள். இப்படியான மனநிலை உடையவர்கள். அப்போ ஏனென்றால் அவர்கள் தேர்ந்தெடுப்பவை அப்படியாகத்தான் இருக்கும், எப்படி பொருத்தமற்றதாகத்தான் இருக்கும். அப்போ அதனால்தான் அவர்களுடைய மனநிலைகள்லாம் அப்படி இருக்கின்றன. கோபப்படுதல், பொறாமைப்படுதல், சோம்பேறியாக இருத்தல் என்றெல்லாம் நிலையில் இருக்கப்ப இப்படியானவர்கள் எல்லாம் இருக்கின்றன. அப்போ இவர்கள் இப்படியாக இருப்பவர்கள் தான் இந்த எண்ணங்கள் இருப்பார்கள். அப்படித்தான் இவர்கள் தேர்ந்தெடுத்த எண்ணங்களும் இருக்கும். அவர்கள் எதை தேர்ந்தெடுத்தார்கள்? துக்கத்தையும் துயரத்தையும் பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியாத அவலத்தை தான் தேர்ந்தெடுத்தார்கள். பாருங்க என்றால் அப்போ இப்படியானவர்கள் எப்படி இந்த கோபப்படுவார்கள், பொறாமைப்படுவார்கள் என்று சொன்னவர்கள் இவர்கள் எப்படியான எண்ணங்களை தேர்ந்தெடுப்பார்கள்? துக்கத்தையும் சோர்வையும் தருகின்ற எண்ணங்கள், துக்கத்தையும் சோர்வையும் துயரத்தையும் எதையுமே சமாளிக்க முடியாத தன்மையை உடைய எண்ணங்களை தான் இவர்கள் எடுத்துக்கிறார். இப்படிப்பட்ட எண்ணங்களை தான் என்ன சொன்னாங்க? கீழ்மட்ட எண்ணங்கள் என்று சொல்லுங்கள். இந்த எண்ணங்களை நாங்கள் என்ன சொல்கிறாங்க? கீழ்மட்ட எண்ணங்கள். அப்போ இப்படியானவர்கள் இந்த கீழ்மட்ட எண்ணங்களை தான் தேர்ந்தெடுப்பார்கள். மாறாக வெற்றிப்படியை நோக்கி நகர்கின்றவர்கள், வெற்றிப்படியை நோக்கி நகர்வர்கள், ஆழமாக சிந்தித்து அதற்கேற்ப தம்மை வழிப்படுத்தி கொண்டு போகின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், சூழலாசனை ஒரு பல கடைக்கு போனாலும், இல்லை பூக்கடைக்கு போனாலும், அல்லது ஆலயத்துக்கு போனாலோ அங்கே தாங்கள் போன நோக்கத்துக்கேற்ற வகையானவற்றை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அதே போல தான் வெற்றிப்படியிலும் நோக்கி நகர்கின்றவர்கள் அந்த வெற்றிப்படியை நோக்கி நகர்வதற்கு தேவையான மேம்பட்ட எண்ணங்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். மாறாக மேம்பட்ட எண்ணங்களை தேர்ந்தெடுப்பவர்கள் வெற்றிப்படியிலே சேர்ந்தவர்கள் இடம்பெறுகின்றார்கள். அப்போ கீழ்மட்ட எண்ணங்களை தெரிவு செய்தவர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வார்கள்? வெற்றி என்ற இலக்கை அடைய முடியாது தவித்தவர்களாகவே காணப்படுவார்கள் என்பதை இங்கே பொறுத்த. அப்போ எனக்கேற்ற அப்படி சொல்லுகின்றோம். அப்போ இப்படியான நிலையில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே கீழ்மட்ட எண்ணங்களையே தேர்ந்தெடுத்தவர்கள் எவ்வாறு தங்களை தேர்த்தி கொள்கின்றார்கள்? ஏன் அப்படி தங்கள் நிலைக்கான காரணங்கள் என்ன என்பதை தேடி அறியாது அதையே அவர்கள் என்ன செய்வார்கள்? சுமந்து கொண்டு அப்படியே தங்களுடைய காலங்களை நகர்த்தி கொண்டு செல்கின்றார்கள். இவர்கள் எப்படி ஏன் அப்படி நடத்த காண முடியாது? எனக்கு ஏற்பட்ட நிலைமை அப்படி, நான் வருத்தப்படாமல் என்ன செய்ய முடியும் என்று சிலர் கேட்பார்கள். அதே போல் வருத்தப்படுவது பிரச்சனைகளுக்கு வழிகாட்டுவதில்லை. வருத்தத்தை விட்டு இது நிலைமையை இருந்து மீள நான் என்ன செய்யலாம் என்று சிந்திக்கும் போது தான் வழி பிறக்கின்றது. அப்போ இப்படியான நிலையில் எடுப்பவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்?
என்ன என்னுடைய நிலை அப்படி, என்னுடைய விதி அப்படி, நான் என்ன செய்ய, அப்படியே நினைத்து கொண்டிருந்தால் மட்டும் இந்த துயரங்கள் துன்பங்கள் என்பவற்றிலிருந்துங்களால் விடுபட முடியாது. அப்போ இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு நாங்கள் என்னவற்றை தெரிவு செய்ய வேண்டும், எவ்வாறு நாங்கள் அவற்றை நகர்த்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பதை தான் இவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்ட போது தான் அது சிறப்பானதாக இருக்கும். இப்படியான நிலையில் இருப்பவர்கள், சோம்பேறிகளாக சுறுசுறுப்பாக அற்றி இருப்பவர்கள் எல்லாரும் இந்த அதிலிருந்து விடுபடுவதற்கான தேவையான எண்ணங்கள் எவை, நிலை என்ன என்பதை சரியாக தேர்ந்தெடுத்து அதை கடைப்பிடித்து ஒழுகின்ற பட்சத்தில் இப்படியான நிலையிலிருந்து மாற்றமடைந்து தங்களையும் வெற்றி என்ற படியை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கு இல்லை இதுதான் என் நிலைமை, இதுதான் என் விதி, நான் என்ன செய்ய என்று வருத்தப்பட்டு கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அதிலிருந்து எங்களால் மீளவும் முடியாது. நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம், எப்பொழுதுமே கீழ்மட்ட எண்ணங்களை தேர்ந்தெடுப்பவர்களாகவே இருப்போம் என்பதுதான் இதன் மூலமாக எங்களுக்கு உணர்த்தப்படுகின்ற ஒரு விடயம். ஆகவே இப்படியான நிலையில் இருப்பவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு தேவையான நல்ல எண்ணங்களை தான் தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லுகின்றார். நல்ல எண்ணங்களை தேர்ந்தெடுக்கின்ற போது அவை உங்களை சீரான ஒரு பாதையில் வழிநகர்த்தி செல்லும் என்பதுதான் சொல்லப்படுகின்றது. ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே நல்லெண்ணங்களை தான் தேர்ந்தெடுப்பதற்கு சிந்திக்க வேண்டும். அப்போ இப்படியான கீழ்மட்ட எண்ணங்களை தேர்ந்தெடுத்தவர்கள் வருத்தப்படுவதன் மூலம் தமக்கு தாமே தண்டனை அளித்துக் கொள்கின்றோம். அப்படி தண்டனை அளித்துக் கொள்வதில் சிறு சிறு சந்தோஷம், சந்தோஷம், ஒரு சிறு சந்தோஷம். வருத்தம் படுவதன் மூலம் பிற அனுதாபத்தை பெற முயல்கின்றோம், அதில் சிறு சந்தோஷம். இவை இரண்டும் வழி தெரியாத நடக்கும் தடுமாற்ற பாதைகள். அப்போ தம்மை மீள கட்டி, அதாவது கீழ்மட்ட எண்ணங்களை தேர்ந்தெடுப்பவர்கள் தம்மை மீள கட்டி அமைத்து மேம்பட்ட எண்ணங்களை தேர்ந்தெடுப்பதற்கு வழி தெரியாத தடுமாறுபவர்கள் என்ன செய்கின்றார்கள், எப்பொழுதுமே தங்களுடைய அந்த தங்களை தாங்களே வருத்தி கொள்வதன் மூலமாக, தங்களுக்கு தாங்களே சிறு சிறு தண்டனைகள் கொடுப்பதன் மூலமாக இந்த நிலைகளில் இருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், சிறு சந்தோஷம் அடைகின்றார்கள். அதே போல் தமது கவலைகளை அல்லது மற்றவர்களிடம் சொல்லி அவர்கள் மூலமான அனுதாபத்தை பெறுவதன் மூலமாக சிறு சந்தோஷம் அடைகின்றார்கள். இது இல்லாமல் தற்காலிக சிறு சந்தோஷமே ஒழிய நிரந்தர சந்தோஷங்கள் அல்ல. அப்போ நிரந்தர சந்தோஷங்கள் என்ன சொன்னால், இதிலிருந்து விடுபடுவதற்கான சரியான பாதையை நாங்கள் அந்த வழிமுறைகளை நாங்கள் தேர்ந்தெடுப்பது தான் அதற்கு ஒரு வழி. அந்த வழியை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னால் அது எங்களுடைய மேம்பட்ட எண்ணங்களாக மாற்றமடையும். அப்படி மாற்றமடைகின்ற போது இப்படியா நிலையிலிருந்து நாங்கள் விடுபட்டு என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கும் என்ன செய்வோம் சொன்னால் சிறந்த வழிகாட்டிகளாக நாமல் எங்களை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய நல்நிலையிலே அடைவர்களாக இருப்போம். சரிதானே? அப்போ பயம், கோபம், பொறாமை, குற்ற உணர்வு, கவலை இவற்றை தாழ்த்தும் உணர்ச்சிகள் என்று சொல்லுவோம். நெகட்டிவ் எமோஷன் என்று சொல்கிறோம். நாங்கள் என்ன என்று கூறுகின்றோம். இந்த கீழ் உணர்வுகள் மனிதனை சிந்திக்கும் திறனையும் சிந்திக்கும் அமைப்பையும் முடக்கி விடுகின்றது. அப்போ இப்படியான கீழ்மட்ட எண்ணங்களை தேர்ந்தெடுக்கிறவர்கள் ஏன் அதிலிருந்து வெளிப்பட முடியாமல் இருக்கின்றார்கள் சொன்னால், இந்த எண்ணங்களை தேர்ந்தெடுத்து கொள்கின்றவர்கள் அதை கடைப்பிடிக்கின்ற பதில் அந்த கீழ்மட்ட எண்ணங்கள் உணர்வுகள் என்ன செய்வர்களை சிந்திக்கும் ஆற்றலை அப்படியே தடுத்து என்ன சிந்திக்கும் அமைப்பை என்ன செய்கின்றதெல்லாம் முடக்கி விடுகின்றது. அப்போ இதன் காரணமாக அவர்களால் என்ன நடக்கின்றது என்று சொன்னால் ஒரு சிறப்பான ஒரு சிறந்த வழியை சிந்திக்க இயலாத அவர்கள் தடுமாறிக்கொண்டு இருக்கின்றார்கள், சிந்திக்க இயலாது தடுமாறிக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ அதிலிருந்து அவர்கள் முதலில் விடுபட வேண்டும். என்ன கூறுற மன சிகிச்சை மருத்துவர்கள் முடக்கப்பட்ட மனம் செயலற்று போகின்றது. முடக்கப்படுவது மட்டுமல்ல, நமக்கு நல்ல யோசனைகளையும் நம்பிக்கையும் கொண்டு தந்து உதவக்கூடிய நமது மனதின் வாயிற்கதவை இவை சாத்தி விடுகின்றன. அப்போ இப்படியானவர்களுடைய மனநிலையை பற்றி மனநல சிகிச்சை மருத்துவர்கள் என்ன சொல்கின்றனர் சொன்னால், இப்படியான எண்ணங்கள் என்ன எங்களுடைய மனதை முடக்கி என்ன அதை செயலற்று ஆக்குகின்றது. மட்டுமில்லாமல் நல்ல யோசனைகளை நம்பிக்கையும் என்ன கொண்டு தந்து உதவக்கூடிய நமது மனதின் வாயிற்கதவுகளையும் அதை என்ன செய்கின்றதுனா மூடி விடுகின்றதான். அதனால்தான் இவர்களால் இப்படியான நல்ல எண்ணங்களை நோக்கி நகர முடியாமல் தடுமாறுகின்றார்கள் என்று சொல்லுகின்றது என்று சொன்னேன். அப்போ நேற்று என் நண்பர் கூறினார், நல்ல விஷயத்தை சொல்வோமே, அல்லாதது ஏன் சொல்ல வேண்டும் என்றார். அப்போ
அப்போ நல்லது தானே, அதை சொல்லுவோமே, மற்ற தேவையற்ற விஷயத்தை சொல்லுவோம்னு கேட்கின்றார். அப்போ என்ன கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவர் கூறுகின்றார். உண்மைதானே? கனி இருக்க புளிக்கும் காயை கடிப்பானே, மனதுக்குள்ளே விடும் சரியான எண்ணங்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு நம் கையிலே இருக்கின்றது. சரி, அப்போ வள்ளுவர் சொல்றார், கனி இருக்க காய் கவர்ந்தற்று என்று சொல்லுகின்றார். அப்போ என்ன சுவைமிக்க கனிகள் இருக்கின்ற போது அதை விட்டு புளிப்புச்சுவையான காய்களை பறித்து ஏன் உண்ண வேண்டும்? ஏன் உண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்போ சரியான எண்ணங்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு நமது கையில் தான் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். அதற்கு அவர் உதாரணம் சொன்னார். பரீட்சையை பெயிலாகிவிட்ட மாணவன் ஒருவன் தற்கொலை செய்து கொள்கின்றார். பெயிலான மற்றொரு மாணவனோ கணிதம் மீது ராமானுஜத்தை கூட ஆங்கிலத்தில் கும்பகோணம் கல்லூரியில் ஃபெயிலாக்கவில்லையா? என்ன ஜோக்கியதையாக இருக்கிறது இந்த பரீட்சை முறைக்கு என்று எடுத்துக்கொள்கின்றார். எது நல்லது என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். அப்போ ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல, ஒரு பரீட்சையில் ஃபெயிலாகிவிட்ட 2 மாணவர்கள், ஒருவன் செய்கிறான் தான் ஃபெயிலாகிவிட்டேனே என்று சொல்லி என்ன செய்கிறான்? தற்கொலை செய்து கொள்கின்றான். தான் ஃபெயிலாகிவிட்டேனே என்று சொல்லி தற்கொலைக்கு முயன்று கொள்கின்றான். இன்னொருவனு கணிதம் மீது ராமானுஜத்தையே கும்பகோணம் கல்லூரியில் ஆங்கில மொழியில் ஃபெயிலாக்கி விட்டார்கள். இந்த பரீட்சைக்கு என்னையா ஜோக்கியது இருக்கின்றது என்று கேட்டுக்கொண்டு செல்கின்றார். அப்போ அங்கே இந்த 2 பேருடைய மனநிலைகளுடைய சிந்தித்துவாங்க எது சிறந்ததுன்னு சொல்லி. அப்போ நாங்கள் எடுக்கின்ற நிலையை பொறுத்து தான், எடுக்கின்ற எண்ணங்களை தேர்ந்து பொறுத்தான் உங்களுடைய மனநிலையும் அமைந்து விடும் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, என் மனைவியுடன் வாழ முடியவில்லை, ஓடி வந்து விட்டேன் என்று சொன்னான் ஒருவன். அப்போ ஒருவன் என்ன செய்கிறார்? இந்த தத்துவஞானி சாக்ரட்டிஸை சந்திக்கின்றார். சந்தித்த அவருடைய நண்பர் சொல்கிறேன், நான் என்னுடைய மனைவியுடன் வாழ முடியவில்லை, நான் என் மனைவியை விட்டு ஓடி வந்து விட்டேன் என்று சொல்லுகின்றார். தத்துவஞானி சாக்ரட்டிஸ் தன் நண்பருடன் நின்று அப்படியே உரையாடி கொண்டு இருக்கின்றார். அப்போது சாக்ரட்டிஸின் மனைவி முதலில் குப்பைகளை கூட்டி மேல் மாடியிலிருந்து அவர் தலையிலே கொட்டினார். அப்போ சாக்ரட்டிஸ் மனைவி இருக்கின்ற தன் நண்பரோட காய்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் என்ன செய்கின்றார்? சாக்ரட்டிஸின் மனைவி வருகின்றார். வந்து செய்கிறார், குப்பைகள் எல்லாம் கூட்டி அள்ளி கொண்டு வந்து கூடையில் கொண்டு வந்து மேல் மாடியில் கொண்டு அப்படியே வந்து அது சாக்ரட்டிஸின் தலையில் கொட்டினான். சற்று நேரம் கழித்து ஒரு வாளி தண்ணீரை கொண்டு வந்து உயரே இருந்த தலையில் ஊற்றினான். சாக்ரட்டிஸ் சமாதானமாக கூறினார், முன்பு இடி இடித்தது, இப்போது மழை பொழிகிறது என்று. அப்போ என்ன பாருங்கள், சாக்ரட்டிஸ் சொல்லுகின்றார் என்ன? அப்போ தன்னுடைய மனைவி செய்கின்ற முதல் இடியடித்தது என்ற குப்பைகளை கொண்டு வந்து போட்டு விட்டார். இப்பொழுது தண்ணியை கொண்டு விட்டப்பமாகவே மழை பெய்கின்றது என்று சொல்கின்றார். பாருங்கள் அந்த மனநிலையை, அவர் சாக்ரட்டிஸுடைய மனநிலையை பாருங்கள். அப்போ இந்த வெளி விஷயம் சாக்ரட்டிஸின் உள்ளத்தை பாதிக்கவில்லை. விஷயங்களில் அதற்குள்ளாக நன்மை தீமை எதுவும் இல்லை. நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்தே நம் உணர்ச்சிகளும் மாறுபடுகின்றது என்று சொல்கின்றார். அப்போ பாருங்கள், அப்போ சாக்ரட்டிஸுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இருக்கு என்று அவருடைய மன வெளிப்பாடு, இப்படி வெளித்தாக்கங்கள் அவருக்கு மனது வெளிப்பாட்டில் எந்தவித தாக்கத்தை சேர்த்து இல்லை, அதில் ஒரு விஷயமும் இல்லை. அப்போ அதற்காக நாங்களேன் கோபப்படுவான்? ஏன் உங்கள் மனதில் நாங்கள் அப்போ எடுத்துக்கொள்கின்ற செயற்பாட்டுக்கு ஏற்பதான் இவை அமைகின்றது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். சரி, அதே போல் பாருங்கள், ஒரு வீட்டுக்கு போகின்றீர்கள், அவர் உங்களை மதிக்கவில்லை என்று வைத்து கொள்ளுங்கள். நமது கௌரவம் பால்பட்டதாக புழுங்குகின்றோம், கோபம் அடைகின்றோம், அந்த மனிதரை திட்டுகிறோம், பழிவாங்க துடிக்கின்றோம். அதாவது அந்த மனிதர் உரிய கௌரவத்தை உங்களுக்கு தரவில்லை, அதனால் உங்கள் கௌரவத்திலிருந்து இறங்கி விட்டதா? இல்லை, நீங்கள் நேற்றும் இருந்த அதே மனிதர் தான். அவர் கொடுப்பதனால வருவதில்லை கௌரவம், நம்மை நாமே மதிப்பதால் புரிந்து கொண்டிருப்பதால் வருவதால் அது ஒரு சிறு சம்பவம் நிகழ்ச்சி, அது நம்மை பாதிக்க நாம் அனுமதிக்கலாம். அல்லது ஏதோ தூசு காற்றில் பறப்பதை போல் நாம் அதை சாதாரணமாக எடுத்து கொள்ளலாம். ஏற்பட்ட மனவேதனை நிகழ்ந்த சம்பவத்தால் ஏற்பட்டுள்ள அதை நாம் எப்படி எடுத்துக்கொண்டோம் என்பதை பொறுத்தே வருகின்றது. பாருங்கள், நாங்கள் ஒரு வீட்டுக்கு செல்கின்றோம். அந்த வீட்டுக்காரர் என்ன செய்கின்றார்னு சொன்னால், எங்களை மதிக்கவில்லை என்பதற்காக நாங்கள் அவர் மீது கோபப்படலாமா? புறாப்படலை எரிச்சல் கொண்டு என்ன அவரை தூற்றலாமா? ஏனென்றால் ஒருவர் மரியாதை தரவில்லை என்பதற்காக எங்களுடைய கௌரவம் குறைந்து விடுமா?
இல்லை தானே. நாங்கள் அந்த வீட்டுக்கு போகும்போது எப்படி இருந்தோமோ அதே போல் தான் நிற்பது. என்ற ஒருவர் மரியாதை என்பது ஒருவர் தருவது அல்ல, அது எங்களுடைய செயலை பொறுத்து தான் அது அமைகின்றது. அப்போ நாங்கள் என்ன செய்தோம் சொன்னால் கோவப்பட்டு கொள்கின்றோம், அவர் மீது கோவப்பட்டுக்கின்றோம், அவரை அப்படி பழி வாங்க துடிக்கின்றோம். அது இல்லை. அப்போ இங்கே என்னது எப்படி இருக்கு, நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம், அதை நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்து தான் அமைகின்றது. அப்போ கௌரவம் என்பது என்ன, ஒருவர் தருவதால் வருவது அல்ல, அது நாங்கள் செய்கின்ற செயலை பொறுத்து அமைவது தான் கௌரவம் என்பதாகும். என்ன அப்போ நாம் என்ன ஆகவே இன்றைக்கு அவருடைய அந்த கோபத்துக்கு காரணம் என்ன, அவருடைய செயலா? இல்லை, அவர் செய்த செயலை நாங்கள் எடுத்துக்கொண்ட விதம் தான், எங்களுடைய மனதில் அவற்றை நாங்கள் பதிய வைத்த விதம்தான் அதற்கு காரணம். ஆகவே நாங்கள் ஒரு விடயத்தை எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்து தான் அது எங்களுக்கு நன்மையா தீமையா என்பதை அமைந்து விடுகின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து. சரி, பாருங்கள். அப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் அது அமைகின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ ஒருவருடைய மனநிலை, ஒருவருடைய செயற்பாட்டு எங்களை எப்படி தாக்கம் ஏற்படுகின்றதோ அந்த தாக்கத்துக்கு ஏற்பத்தான் நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு சம்பவம் இதில் சொல்லப்படுகின்றது. துறவி ஒருவர் வீட்டுக்கு பிச்சை கட்டு போனார். துறவி ஒருவர் வீட்டுக்கு பிச்சை கட்டு போகின்றார். அந்த வீட்டுக்காரர் அவரை தாறுமாறாக திட்டி போட்டார். துறவி கட்டு போட்டு விட்டார். அந்த துறவியும் மிகவும் சாதுவாக அந்த வீட்டுக்காரர் ஐயா சற்று நில்லுங்கள் என்று கூறுகின்றார். பிச்சை போட்டிருந்தீர்கள், ஆனால் அந்த அரிசி யாருக்கு சொந்தம்? எனக்குத்தானே. அதே போல் நீங்கள் போட்ட பிச்சையை வாங்க மறுத்தால் அந்த அரிசி யாருக்கு சொந்தம்? உங்களுக்குத்தானே. அதே போல் தான் நீங்கள் போட்ட திட்டுக்களை நான் ஏற்க மறுக்கின்றேன், அவை உங்களுக்கே சொந்தம், எடுத்து செல்லுங்கள். நான் உங்களை ஒரு நண்பனை இழந்தேன் என்று சொல்லிவிட்டு நடக்கின்றார். அப்போ அந்த துறவி ஒரு பிச்சை கட்டு போகின்றார். அப்போ அந்த வீட்டுக்காரர் அந்த பிச்சை போடவில்லை. அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் அந்த துறவியை தாறுமாறாக திட்டி விட்டார். அந்த துறவி மிக சாதுவாக அவரை பார்த்து மிகவும் சாதுவாக அவரை பார்த்து, ஐயா சற்று நில்லுங்கள், நீங்கள் எனக்கு பிச்சை போட்டிருந்தால், அரிசியை பிச்சை போட்டிருந்தால் அந்த அரிசி யாருக்கு சொந்தம்? எனக்குத்தான். அப்போ நீங்கள் போட்ட அந்த அரிசியை நான் ஏற்க மறுத்து விட்டால் அந்த அரிசி யாருக்கு சொந்தம்? உங்களுக்குத்தானே. அதே போலத்தான் நீங்கள் ஏற்றிய எச்சுக்கள் ஒன்றையும் நான் இங்கே ஏற்கவில்லை, அதை நான் இங்கே ஏற்கவில்லை, அவை உங்களுக்கே சொந்தமானது. ஆகவே நீங்களே அதை எடுத்து செல்லுங்கள், நான் ஒரு நல்ல நண்பரை இழந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கின்றார், அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கொள்கின்றார். அப்போ பாருங்கள், ஒரு துறவி இந்த இடத்திலே அவமானப்பட்டாரா அல்லது என்பதை யோசித்து பாருங்கள். எல்லாமே ஒரு சொல்லை, ஒரு சம்பவத்தை, ஒரு பிரச்சனையை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்தே இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், அப்போ ஒரு சம்பவம் பொறுத்து அந்த சம்பவத்தை நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்து தான் எங்களுடைய மனநிலைகள், எண்ணங்கள் அமைகின்றன என்று சொல்லப்பட்ட. அதான் டாக்டர் MS உதயமூர்த்தி அவர்கள் நெஞ்சே அஞ்சாதே நீ என்ற இலக்கிய தொகுப்பிலிருந்து எழுதியிருக்கின்ற ஒரு கட்டுரை தொகுப்பு தான் இந்த நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுப்போம் என்ற இந்த கட்டுரை. பாருங்கள், ஒரு நல்லெண்ணங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற போது, ஒரு நல்லெண்ணத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற போது அந்த நல்லெண்ணங்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், ஒரு சம்பவம், ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அதை நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு எடுத்துக்கொள்வதை பொறுத்து தான் எங்களுடைய மனநிலைகளும் அமையும் என்பதை நீங்கள் உணர்ந்தாலே போதும். அதான் நான் சொல்கிறேன், நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுப்போம் என்றார். அப்போ ஏன் அதான் நாங்கள் இருக்கின்ற அந்த சூழல், எங்களை ஏற்படுகின்ற சம்பவங்கள், நிகழ்வற்றை மையமாக வச்சு கொண்டு தான்
நாங்கள் எடுக்க வேண்டிய விடயங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவ்வாறு தேர்ந்தெடுக்கின்ற போது அவை நல்லெண்ணங்களாக அமையும். அவை ஒரு நல்லெண்ணங்களாக அமையும். ஆக நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுங்கள் என்று கட்டுரை மூலம் சொல்லப்படுகின்ற விஷயம் இதுதான். நாங்கள் எடுக்கின்ற விடயம் எங்களுடைய சூழலுக்கு ஏற்ற வகையில், சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வகையில் அவை அமைந்து கொள்ள வேண்டும் என்பது தான் இங்கே எடுத்து காட்டுகின்ற ஒரு விடயம். ஆகவே நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுப்போம் என்ற இந்த கட்டுரையினூடாக ஒருவர் எவ்வகையான எண்ணங்கள், அதாவது மேம்பட்ட எண்ணங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும், கீழ்மட்ட எண்ணங்களை தேர்ந்தெடுப்பதால் என்ன நிகழ்வுகள் ஏற்படுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு நல்லெண்ணங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற போது அந்த நல்லெண்ணங்கள் எல்லாம் என்ன வகையில் அமைய வேண்டும் என்ன என்பதையும், அந்த அமைகின்ற அந்த ஏற்பதற்கேற்பதான் எங்களுடைய மனநிலைகளை மாற்றமடையும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுகின்றோம். சரிதானே? ஆகவே நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுப்போம் என்ற பாடலின் ஊடாக நாங்கள் ஒரு விடயத்தை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் அவ்வாறு புரிந்து கொள்கின்ற போதுதான் நாங்கள் எங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், சவால்கள் என்பவற்றிலே இருந்து நாங்கள் எங்களை தற்காத்து கொண்டு சிறந்த நமது பாதையை சென்று வெற்றி என்ற கனியை நாங்கள் அடைய முடியும் என்பதைத்தான் நல்லெண்ணங்களை தேர்ந்தெடுப்போம் என்ற இந்த கட்டுரையினூடாக எடுத்து காட்டப்படுகின்றது. சரிதானே பிள்ளைகளே? அப்போ நல்லெண்ணங்களை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை பற்றி உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கு. சரிதானே? நான் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.